அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்ற ஏரியால இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஜஸ்ட் எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 plus tan theta d thetaன்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இது எந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ஒர்க் பண்றது சார்? டைரக்டா இன்டெகிரேட் பண்ண முடியாது. இது ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். என்ன ப்ராப்பர்ட்டி சார்ன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்னன்னா இன்டெக்ரல் 0 to a f of x dx இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் 0 to a f of a minus x dxன்னு போட்டுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேம் கிங்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். கிங்ஸ் ரூல்னு சொல்லலாம், இல்ல ப்ராப்பர்ட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 0 to pi by 4 கொடுத்துருக்கோம். அப்போ ஏக்கான வேல்யூ என்ன சார்னா pi by 4. இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ pi by 4. ஸோ இந்த லாஜிக் படி இதை மாற்றி எழுதுனா என்ன சார் ஆகும்னா இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 plus tan theta into d theta equals to integral 0 to pi by 4 log of then x பதிலா என்ன சார் போடணும்? a minus x போடணும். அப்போ 1 plus அதாவது x க்கு பதிலா a minus x போடுறோம். இங்க வேரியபிள் என்னன்னா தீட்டா. இங்க வேரியபிள் தீட்டான்ற பிளேஸ்க்கு x இருக்கு. ஏன்னா இன்டகிரேட் யாரை பொறுத்து பண்ணணும்? தீட்டா பொறுத்து பண்ணணும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, tan தீட்டாக்கு பதில் என்ன சார் போடணும்? ஏக்கு வேல்யூ pi by 4 minus தீட்டா into d தீட்டா. சரிங்களா சார்? ஏன்னா தீட்டாக்கு பதிலாக தீட்டா மைனஸ் எக்ஸ்னு போடணும். தீட்டான்ற பிளேஸுக்கு பதிலாக இங்கே என்ன சார் இருக்குன்னா ஏ மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ஏ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக பை பை 4 மைனஸ் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் டேமை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். இந்த டேம் மட்டும் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதாவது டேன் பை பை 4 மைனஸ் தீட்டாவை மட்டும் தனியாக எடுத்து ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் tan ஃபார்முலா, அதாவது tan a மைனஸ் பிக்கான ஃபார்முலா tan a மைனஸ் b இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன சார்னா tan a மைனஸ் tan b டிவைடட் பை 1 பிளஸ் tan a இன்டு tan b. சரிங்களா? இது ஃபார்முலா tan a மைனஸ் tan b கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா படி இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்க. tan ஏக்கான வேல்யூ pi by 4 மைனஸ் tan b theta divided by 1 plus tan a. So tan pi by 4 into tan b tan theta. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் tan pi by 4 அது என்ன சார்? tan pi by 4னா tan 45 டிகிரி சார், வேற ஒன்றும் இல்லை. tan 45 டிகிரிக்கான வேல்யூ 1 இல்லைங்களா? அப்போ இந்த டேம் என்ன ஆகுன்னு பாருங்க. tan pi by 4 1 minus tan theta divided by 1 plus tan pi by 4 1 ஆயிரும். 1 into tan theta இருக்கும் இல்லைங்களா? ஓகே, இது என்னன்னா இந்த டேம் மட்டும் tan pi by 4 minus theta மட்டும் கூட என்ன சார் போடுறோம்? 1 போடுறோம். கூட 1 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிராக்கெட்ல ஃபுல்லா எடுத்துக்கிறோம். இப்போ பிராக்கெட் ஃபுல்லா log of 1 plus tan pi by 4 minus theta அந்த ஃபுல் டேர்ம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ log of பிராக்கெட்டுக்குள்ள 1 போடணும். 1 plus இந்த ஆன்சர் தானே சார்? பேஸ்ட் பண்ணுங்க. 1 minus tan theta divided by 1 plus tan theta இல்லைங்களா? இப்போ எல்சிஎம் எடுக்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம், இல்லை எல்சிஎம் சொல்லலாம். ஸோ லாக் அப்படியே இருக்கட்டும், எல்லாமே பிராக்கெட்டுக்குள்ள தான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 பிளஸ் டேன் தீட்டா பிளஸ் 1 மைனஸ் டேன் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் டேன் தீட்டான்னு கிடைக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா. இப்போ பாருங்க சார் என்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்கேயும் டேன் தீட்டா, இங்கேயும் டேன் தீட்டா ஆப்போசிட் சிம்பிள் இருக்கு. ஸோ 1 அகெயின் 1. அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா log ஆஃப் நியூமரேட்டரில் 2 மட்டும் இருக்கும்.
டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் tan தீட்டா இருக்கும். 1 ப்ளஸ் tan தீட்டா. ஸோ நமக்கு நல்லாவே ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா log a by b. log a by b இருந்துச்சுன்னா எப்படி சார் எழுதலாம்? log a minus log bன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும் சார் பாருங்க, log a என்ற பிளேஸில் 2 இருக்கு, மைனஸ் log b bன்ற பிளேஸில் 1 ப்ளஸ் tan தீட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்டகிரேஷனுக்குள்ள ஃபுல்லாக எடுத்துட்டோம். இந்த இன்டகிரேஷனுக்குள்ள எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன சார் பண்ணணும்? இன்டெக்ரல் மட்டும் போடல, பேலன்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு நம்மளோட ப்ராப்ளம் i ஈக்குவல்ஸ் டு நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார்? இன்டெக்ரல் 0 டு பை பை 4 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் tan தீட்டா இன்டு டி தீட்டா. இதை தான் சார் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 0 டு பை பை 4 ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த டைம் அப்படியே பேஸ்ட் பண்ணோம் சார். இந்த டைம் அப்படியே பேஸ்ட் பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, log 2 மைனஸ் log ஆஃப் 1 ப்ளஸ் tan தீட்டா. சரிங்களா? இன்டு டி தீட்டா. கரெக்டாக தானே சார்? இந்த டைம் பதிலாக பேஸ்ட் பண்ணோம். இந்த டைம் பதிலாக இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட நம்ம வச்சுக்கலாம், நம்மளுக்கு கன்வீனியன்ட் தான். ஸோ இந்த 2 தான் நம்ம முன்னாடி மாற்றி எழுதிருக்கோம். ஓகேங்க? இப்போ இந்த 2 டேர்ம் இருக்கு, log 2 log 1 ப்ளஸ் tan தீட்டா, 2 டேர்மையுமே தனியாக பிரிச்சிருங்க. அப்போ இன்டகிரல் 0 டு பை பை 4 log 2 இன்டு டி தீட்டா ஒரு இன்டகிரேஷன், மைனஸ் இன்டகிரல் 0 டு பை பை 4 log ஆஃப் 1 ப்ளஸ் tan தீட்டா இன்டு டி தீட்டா. 2 இன்டகிரேஷனாக பிரிச்சிட்டோம். சரிங்களா? சார் நம்ம முன்னாடி ஈக்குவேஷன் நம்பர் 1ல என்ன வச்சிருக்கோன்னு பாருங்க சார். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்கோம்? ஐன்னு சொல்லியிருக்கோம். ஐன்றது என்ன சார்? கிவன் இன்டகிரேஷன் தான். log ஆஃப் 1 ப்ளஸ் tan தீட்டா டி தீட்டா. இங்கே பாருங்க சார், இந்த டைம் பாருங்க என்னன்னு பாருங்க, 0 டு பை பை 4 log ஆஃப் 1 ப்ளஸ் tan தீட்டா டி தீட்டா. இதுதான் நம்ம என்ன சார் சொல்லியிருக்கோம்? ஐன்னு வச்சிருக்கோம். இதுதானே சார்? 2 ஒன்று தானே? இந்த டைம் அதாவது இந்த டைம் ஐன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ i ஈக்குவல்ஸ் டு இந்த log 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ அதை எடுத்து வெளியே வச்சிடலாம். log 2ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ பேலன்ஸ் என்ன சார்னா வெறும் டி தீட்டா மட்டும் தான் இருக்கும். இப்போ டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் வெறும் தீட்டா மட்டும் வந்திருக்கும். லிமிட் 0 டு பை பை 4. இந்த டைம் மறுபடியும் இன்டகிரேட் பண்ண வேண்டாம் சார். இது என்னது? மறுபடியும் ஐயே தான். இதே டைம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, ஐ தான். சரிங்களா? இப்போ இந்த ப்ளஸ் ஐ என்ன பண்ணலாம்? இந்த ஆப்போசிட் தள்ளி விட்டுருங்க. அப்போ ஐ ஆல்ரெடி இருக்கு, மைனஸ் ஐ இந்த சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ ஆயிடும். ஸோ log 2ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இதுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன சார் ஆகுன்னு பாருங்க, பை பை 4 மைனஸ் லோவர் லிமிட் 0, லோவர் லிமிட் 0. அப்போ இந்த பக்கம் எல்ஹெச்எஸ் என்ன ஆகுன்னு பாருங்க, 2ஐயா கன்வெர்ட் ஆகும். ஆர்ஹெச்எஸ் என்ன சார் ஆகும்? பை பை 4 கூட log 2 இருக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐ மட்டும்தான் வேணும். ஸோ ஐ மட்டும் வேணும்னா இந்த 1/2 அந்த பக்கம் தள்ளுங்க. இப்போ பை பை 4 ஆல்ரெடி இருக்கு, அது கூட இந்த 2 வரும்போது கீழே வந்துருக்கும், இன்டூ log 2ன்னு கிடைக்கும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன சார் கிடைக்குன்னு பாருங்க, பை பை 8 கூட log 2 இருக்கும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.